رب العالمين. والصلاة والسلام على سيدنا مولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند تسمعنا إلى إمام العاقل أمير المؤمنين بالحديث أبي عبد الله بن إسماعيل بن إبراهيم فردت في البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه. عن عائشة رضي الله عنها நம்முடைய அம்மா உம்முல் மோமினின், அவங்களுக்கு பட்ட பெயர் சித்திகா, ஆயிஷா சித்திகா. குன்னியத்து உம்மு அப்துல்லா. அவங்களுடைய சகோதரியின் பேர் அஸ்மா பின்த் அபி பக்கர். அவங்களுடைய மகன் தான் அப்துல்லா, அக்கா மகன். அக்கா மகனை தன்னுடைய மகனாக பாவித்து அவங்க தன்னை உம்மு அப்துல்லான்னு சொல்லிக்குவாங்களாம். ஆயிஷாவுக்கு தான் குழந்தை இல்லையே, எனவே அப்துல்லாவுடைய அம்மான்னு சொன்னால் அஸ்மாவுடைய மகன் அப்துல்லா. இது அவங்களாம் வச்சுக்கல, நபி சொன்னாங்க நீ உம்மு அப்துல்லான்றாங்க. குன்னியத்து அரபு நாட்டில் பெரிய அந்தஸ்து உள்ளது. பேரை சொல்லலாம் அழைப்பதை விட குன்னியத்தோட தான் அழைப்பான். நபியுடைய மனைவிகள் எல்லாருமே உம்முல் மோமினின் தான். வாஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியுடைய மனைவிகள் எல்லாம் நபியுடைய உம்மத்தின் தாய்மார்கள். ஆயிஷாவுடைய தகப்பனார் சையதுனா அபூபக்கர் சித்திக், அவங்க தான் முதல் ஹலீஃபா. குகையில தோழராக இருந்தாங்க. வாழ்க்கை பூராவும் அவங்களோடவே சேர்ந்திருந்தாங்க. ஆயிஷாவுடைய தாயார் பேர் உம்மு ரூமான். ஹிஜ்ரி 4 பிறந்தார். ஹிஜ்ரி 4. வயசு 6 இருக்கும்போது ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஜாவுடைய வஃபாத்துக்கு பின்னாலே இவர்கள் உம்முல் மோமினின் என்கிற பெயரை பெற்றார். சின்ன வயசுலேயே திருமணம் செஞ்சு வச்சாங்க. துடிப்பான குழந்தையாக இருந்ததின் காரணமாக திருமணம் செய்தது 6 வயசுல. 9வது வயசுல தான் முதல் இரவு கொண்டாடினார். 9வது வயசுல அப்போ தான் அவங்க பாலிகாக ஆனாங்க. பாலிகுக்கு முன்னாலேயே இஸ்லாத்தில் திருமணம் செய்வதற்கு அனுமதி உண்டு. நபி அவர்கள் இந்த உலகத்திலேருந்து போகும்போது ஆயிஷாவுக்கு வயசு 18 வயசுல ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸவ்வஜஹா வஹிய பின்து 6 சினீன்
فبنى بها وهي 9 سنين. இதே புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வந்திருக்கிறது. 2வது ஜில்தில் 771வது பக்கத்தில், இந்த தேவபந்த் அச்சில் 2வது ஜில்தில் 771வது பக்கத்தில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. 18 வயசு, இந்த காலத்தில் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சால் தான் நிக்காக செய்ய முடியும். சட்டத்தை கொண்டு வந்துட்டானோ, அதுக்கு முந்தி செஞ்சால் ஜெயிலில் போய் இருக்க வேண்டியது தான். அறுபத்தாறு வயசு நடந்து கொண்டிருக்கும் போது உலகத்தை விட்டும் போயிட்டான். ரமலான் மாதம் பிறை 17 பத்ரு யுத்தத்துடைய அந்த நாள் அன்று தான். அன்னைக்குன்னு இல்லை, நடந்த அந்த நாள் அன்னைக்கு ரமலான் 17 வஃபாத்தாங்க. அபூ ஹுரைரா தான் அவங்களுக்கு ஜனாஸா தொழுகை வச்சாங்களாம். இங்கே ஒரு இஷ்கால் ஏற்படும். அல்லாஹ் தஆலா உம்முல் மோமினின் யாரையும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உம்மத்தை பார்த்து, வலா தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பாதிஹி அபதா, நபியுடைய மனைவியாக ஆயிட்டாங்கண்டா நபி அல்லாத வேறு யாரையும் நபியுடைய மௌத்துக்கு பின்னால் கூட திருமணம் செய்ய முடியாது. முஹர்ரமாத்தே முஅப்பதா, சமுதாயத்தின் மீது, சமுதாயம் அனைத்திற்கும் அம்மா, என்றைக்கும் ஹராம், எப்பொழுதும் ஹராம். திருமணம் முடித்ததின் காரணமாகவோ அல்லது கராபத்தின் காரணமாகவோ அல்லது பால்குடியின் காரணமாகவோ திருமணம் முடிப்பது ஹராம் ஆயிட்டா அவங்க பரதாவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பால்குடி அம்மா, திருமணம் முடித்த அம்மா, இந்த மாதிரி அம்மாக்கள்லாம் எந்த மகனும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவங்க அம்மாவை உம்முல் மோமினீன்களை திருமணம் செய்வது ஹராமுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எந்த நபரும் நபியுடைய மனைவிகளை போய் பார்க்க முடியாது. நம்ம அம்மா தானே, நமக்கு தான் திருமணம் செய்வது ஹராமாச்சே என்ற அடிப்படையில் யாராவது பருதா இல்லாமல் நபியுடைய மனைவியை போய் சந்திக்க முடியுமாண்டா சந்திக்கக்கூடாது, சந்திக்க முடியாது. காரணம் அந்த ஹராம் என்று சொன்னது அதப், எஹ்திராம், தாலீம், தவக்கீருடைய அடிப்படையில் நபியுடைய மனைவி என்பதற்காக ஒரு மரியாதை, ஒரு மகத்துவம், ஒரு ஒழுக்கம். எனவே திருமணம் செய்வது கூடாதுங்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் எல்லாமே இவங்களுக்கும் இருக்குது என்ற அடிப்படையெல்லாம் அங்கே செயல்பட முடியாது. அவங்கள திருமணம் செய்ய முடியாது. ஆனால் அவங்க பெற்ற பிள்ளைகளை திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. நபியுடைய மனைவிகளை, ஆனால் மனைவிகளின் மூலமாக பிறந்த குழந்தைகளை உம்மத்து என்ன செஞ்சுக்கலாம், திருமணம் செஞ்சுக்கலாம். நபிமார்களுடைய மனைவிகள் உம்மத்துக்கு ஹராம், திருமணம் செய்வது ஹராம் என்பதுக்கு இந்த ஹயாத்துன் நபி என்பதுடைய அசர். யாராவது ஒரு மாப்பிள்ளை ஹயாத்தாக இருந்தால் அவருடைய மனைவி யாரும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. மாப்பிள்ளை மூத்தா போனவங்க தான், மூத்தா போனவங்களுடைய மனைவிகள் தான் கல்யாணம் செஞ்சுக்கணும். நபி ஹயாத்துன் நபி, சுன்னத்து ஜமாஅத்துடைய அகீதா. நபி நம்முடைய கண்களிலிருந்து மறைந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு விசேஷமான ஹயாத் இருக்கிறது.
எனவே நபி ஹயாத்துன் நபி என்பதற்கு இது ஒரு ஆதாரம். நபிமார்களுடைய நம்ம நபி இல்லை, எந்த நபிமார்களுடைய உடலையும் மண்ணு திங்காது. அவங்களுடைய சொத்துக்களை தக்சீம் செய்யப்பட மாட்டார். அவங்களுடைய சொத்துக்கள் பூராவும் மார்க்கத்திற்காக ஆகிவிடும். அடுத்து ஹாரிஸ் இப்னு ஹிஷாம். ஆயிஷா சொல்றாங்க, நான் யார்கிட்ட கேட்டேன், இந்த அபூ ஜஹலுடைய தம்பி அபூ ஜஹல் ஃபிரௌன், இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் இருக்கிறானே அபூ ஜஹல், அவனுடைய தம்பி தான். பத்ரில் உஹதெல்லாம் காஃபிர்களுடைய படையில் முஸ்லிம்களை எதிர்த்து வந்தார் அவர், இந்த ஹாரிஸ் இப்னு ஹிஷாம். ஃபதஹ மக்கால தான் ஈமானுடைய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிச்சு. மக்கா வெற்றி அடைந்ததற்கு பின்னால் எருமூக் யுத்தத்தில் ஹிஜ்ரி 15 ஷஹீதானாக. அண்ணனுக்கு நசீபு கிடைக்கல, நரகவாதியாக போயிட்டான். தம்பிக்கு தௌஃபீக் கிடைச்சிச்சு. ஃபுதலாய சஹாபாக்கள்ல இருக்கிறாங்க ஹாரிஸ் இப்னு ஹிஷாம். அவங்க தான் நபியிடம் கேட்குறாங்க, கைஃப யாத்தீக்கல் வஹி, உங்களுக்கு வஹி எப்படி வருகிறது? வஹி நபி அவர்களுக்கு தான் வரும். நபி அவர்களுக்கு உண்டான குசூசியாக உள்ள விஷயங்களை கேள்வி கேட்கலான்னு தெரிகிறது. எனவே வஹி எப்படி வரும்னு கேட்கறது வஹியை மறுப்பதற்கு உண்டான கேள்வி அல்ல, விதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க, கைஃபியத்தை தெரிஞ்சுக்கிறது. அதனால் வஹி வர்றதில்லை. அவருக்கு தரத்துது இருந்துச்சு, ஷக்கு இருந்துச்சு, எனவே தான் கேள்வி கேட்டாருங்கிற அந்த பேச்செல்லாம் இல்லை. வஹி வருகிறது உண்மை, நான் முழுசாக நம்புகிறேன். ஆனால் எப்படி வரணும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆர்வத்தோடு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட ரப்பி அரிணி கைஃப துஹ்யில் மௌத்தான்னு கேட்டாங்க. மூத்தாக்களை ஹயாத்தாக ஆக்குபவன் அல்லாஹ். 100க்கு 100 என்ன 100க்கு 200% அவங்களுக்கு ஈமான் இருந்துச்சு. எனவே கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுங்கிற அடிப்படையில் அல்ல, கைஃபியத்தை பற்றி தான் கேட்டாங்க. கைஃப துஹ்யில் மௌத்தா, மௌத்தா போனவர்களை நீ எந்த முறையில், அல்லாஹ் கூட கேட்டான் அவலம் தூமின், நீ என்ன நம்பலையான்னு கேட்டான். இந்த கேள்வி எதுக்குண்டா, நாளைக்கு பிட்டுக்குளித்தனமாக உம்மத்து இப்ராஹிமுக்கு சந்தேகம் இருந்துச்சு, அதனால தான் அவர் கேட்டார் போல் இருக்குன்னு பேசிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு முன் அணையாக அவலம் தூமின் நான் சொன்னேன், பலா பலா நிச்சயமாக நம்புகிறேன் என்று சொல்லிட்டு விதத்தை புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா நிம்மதி ஏற்படுமேன்னு சொல்ல. கைஃப யாத்தீக்கல் வஹின்னு கேட்டதுக்கு நபி அவர்கள் பல முறையில் வஹி வந்தாலும் பிரதானமான 2 முறையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அஹ்யானன் யாத்தீனி மிஸ்ல சல்சலத்தில் ஜரஸ், மணியோசை போன்று எனக்கு வரும். இந்த அஹ்யானன் என்பது லர்ஃப் சில நேரங்களில், யாத்தீனி என்பது பின்னால் இருக்குது. இங்க மாமூலும் முந்தி வந்திருக்கிறது, ஆமில் பின்னால் இருக்குது. ஹேனுக்கு பண்ண அஹ்யான் நேரம், நேரங்கள். கலீலுக்கும் சொல்லுவாங்க, கசீருக்கும் சொல்லுவாங்க. அன்னல் ஹீன யுத்லகு அலா லஹலத்தின் மினஸ் ஸமான் ஃபமா ஃபௌகஹு, ஒரு நொடி, ஒரு நிமிடம், ஒரு மணி, ஒரு நாள், எல்லாத்துக்கும் ஹீன் என்று சொல்லலாம்.
அஹ்யான் என்று சொல்லலாம். ஒரு மணியில் ஒரு இரும்புல இன்னொரு இரும்பை கொண்டோ அல்லது ஒரு கல்லை கொண்டோ அடித்தா, இரும்பை கொண்டு அடித்தா, இரும்புல கல்லை கொண்டு அடித்தா என்ன சத்தம் வருமோ அந்த சத்தத்துக்கு பேர் சல்சலா. அதான் தமிழில் மணி யோசைன்னு சொல்லிட்டு. இந்த சவுண்ட் இருக்குகிறதே, மணி யோசை சவுண்ட், இது யாருடைய சவுண்ட்? வகை வரும்போது சவுண்ட் வருகிறது. அந்த சவுண்டு யாருடைய சவுண்டு, எதனுடைய சவுண்ட்? நிறைய சொல்லு இருந்தாலும் அல்லாஹுடைய கலாமே நஃப்சி கதீமுடைய சவுண்ட், வகையுடைய சவுண்ட், அல்லாஹுடைய சவுண்ட். வகை வரும்போது மணி யோசை போன்று வருகிறதே, அது அல்லாஹுடைய சவுத் என்பது ஒரு சொல். அல்லாஹுடைய சவுத் இருக்கிறதே அது கதீம். அல்லாஹுடைய சவுத் இருக்கிறதே அது கலாமை நஃப்சி. நம்ம கலாமை நஃப்சிக்கு சவுண்ட் இருக்காது, மனசுல இருக்கும். பயான் செய்ய போறேன், என்ன பேசணும்னு அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். பேரை கூப்பிட்டோம்னா ஒரு 15 நிமிஷம் கொட்டுன்னு கொட்டுறேன். இது இப்போ தான் இல்லை, ஒரு நாளைக்கு முன்பே இந்த செய்தியெல்லாம் நாளைக்கு பயான் செய்ய போகிறோம்னு ஒரு நஃப்ஸில் இருந்துச்சு. அதுதான் கலாமை நஃப்ஸின்னு சொல்லுவாங்க. வார்த்தைகள் இல்லாமல், எழுத்துகள் இல்லாமல், சவுண்டுகள் இல்லாமல் மனசில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? கலாமை நஃப்ஸி. ஆகவே இங்கே அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவுடைய கலாமை நஃப்ஸி உடைய சவுண்டு தான் இது. கலாமை நஃப்ஸி சவுண்டாக வெளியே வருகிறது, சவுண்டாக வெளியே வருகிறது. ஆனால் அப்போ தான் அந்த வார்த்தை உண்டாச்சு, அப்போ தான் அந்த லஃப்ஸு உண்டாச்சு என்கிற கதையெல்லாம் இல்லை. இதெல்லாம் கதீம், எப்பொழுதே உள்ளது. அதுக்கு சவுண்ட் வந்திருக்கு இப்போ வஹீயின் மூலமாக. சில பேர் சொல்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சவுண்டுங்கிறாங்க இந்த மணி யோசை. சில பேர் சொல்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பறந்து வருவார், அவருடைய இறக்கையை கொண்டு இறக்கையை மேலையும் கீழையும் அடிக்கும்போது அதற்குன்னு ஒரு சவுண்டு இருக்குது, அந்த சவுண்டு தான். இப்படியாக பல பேரும் பல விஷயங்களை சொன்னாலும் அல்லாஹ் தஆலாவுடைய சவுண்ட், வஹீயுடைய சவுண்டு ஃபீ நஃப்ஸிஹி என்று சொல்வது தான் பெரும்பாலான முஹத்திஸின்களுடைய சொல்லாக இருக்கிறது. லஹு யதுன் லைஸ கயதினா வலஹு சாக்குன் லைஸ கசாக்கினா. அல்லாஹுக்கு கை இருக்கிறது, ஆனால் நம்முடைய கைகளை போன்ற அல்ல. அல்லாஹுக்கு கரண்டை இருக்கிறது, நம்முடைய கரண்டைகளை போன்ற அல்ல. அதே மாதிரி அல்லாஹுடைய பேச்சுக்கு சவுண்ட் இருக்கிறது, நம்முடைய பேச்சுகளை போன்ற அல்ல என்கிற அடிப்படையில் இது அல்லாஹுடைய சவுத். லஹு சவுத்துன் லைஸ கசவுத்தினா. நாம் பேசுகிறோம், ஒரு எழுத்துக்கு பின்னால் அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து, இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னு ஒன்று என்கிற அந்த முறையில் தான் நாம் பேசுவோம், நம்ம சவுண்டு வரும். அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அல்லாஹுடைய பேச்சுக்கு சவுத் இருக்கிறது, ஆனால் லைஸ கசவுத்தினா என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சு வஹி, வஹி உயர்ந்தது, தஸ்பீஹ் செய்யப்பட்டிருக்கிறது சல்சலத்தில் ஜரஸ் மணி யோசை போன்று. இங்கே முஷப்பஹ் ஒன்று இருக்கிறது, முஷப்பஹ் பிஹி ஒன்று இருக்கிறது. முஷப்பஹ் வஹி, முஷப்பஹ் பிஹி சல்சலத்துல் ஜரஸ். மிக உயர்ந்த உன்னதமான ஈடு இல்லாத இணை இல்லாத அந்த வஹிக்கு சாதாரணமான மட்டமான அற்பமான மணி யோசையை ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் அந்த மணி யோசை மார்க்கத்தில் அதற்கு ஒரு பவுரு இல்லை. எந்த
குழுவில் மணி யோசை இருக்கிறதோ அந்த குழுவோட வானவர்கள் வரமாட்டாங்க. லா தஸ்ஹபுல் மலாயிகா ரிஃப்கத்தன் ஃபீஹா ஜரசுன். எதிரிகள் ஜாக்கிரதையாக ஆயிடுவாங்க என்பதற்காக அந்த படைகளில் உண்டான குதிரைக்கு அதுக்கு இதுக்கு எதுக்குமே மணியெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த மணி யோசையை இங்கே தஸ்பீஹ் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வஹி என்பது ஒரு உயர்ந்த பொருள். உயர்ந்த பொருளுக்கு மட்டமான பொருளை தஸ்பீஹ் செய்யப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி வரலாம். நிறைய இடங்கள் அப்படித்தான். ஆகவே தஸ்பீஹுடைய மக்சது என்னன்னு புரிஞ்சுக்கணும். முஷப்பஹ புரிய வைக்கணும். அதான் முஷப்பஹ பிஹி முதல்லையே புரிஞ்சிருக்கும். முஷப்பஹ புரிய வைக்கணும். அதற்காக சொல்லப்படுவது தான். நபி கூட சொல்லுவாங்க, இன்னல் ஈமான லயாரிசு இல் மதீனா கமா தாரிசுல் ஹையத்து ஃபி ஹுஜுரிஹாம்பா. கியாமத்து நாளில் எங்கே பார்த்தாலும் உலகம் பூராவும் ஈமான்லாம் பவர் இழந்து ஃபெயிலாக போய் பீஸாகி கடைசியில் மதீனாவில் ஒதுங்கும். பாம்புகள் தன்னுடைய பொந்திலே ஒதுங்குவதை போல. விஷப்பாம்புகள் பாம்புகளோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறான். பாம்பு ஒதுங்குவதை போன்று ஈமான் ஒதுங்கும் சொல்லியிருக்கிறார். எனவே முஷப்பஹு உயர்ந்ததாக இருந்து முஷப்பஹு பிஹி தாழ்ந்ததாக இருந்தால் தெளிவுக்கு தான் சொல்லப்படுகிறதே தவிர நோக்கம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவரா, முகமது ரசூலுல்லாஹ் உயர்ந்தவரா என்கிற பஹஸாவை கலப்பனா பீஜே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உயர்ந்தவர், முகமது ரசூலுல்லாஹ் அடுத்து தான். அதுக்கு ஆதாரம் என்னென்னவோ சொல்கிறார் அவர். அதில் ஒரு ஆதாரம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு நீங்கள் அல்லாஹ்வே நீ ஸலாத்து சொன்னதை போன்றுன்னு சொல்லி அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தான் ஒப்பிடப்படுகிறது ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து சொல்வதற்கு. எனவே ரசூலுல்லாஹ்வை விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவங்கன்னு தெரியுது. நம்ம சொல்கிறோம் உயர்வு தாழ்வு என்கிறதெல்லாம் இதில் எடுக்கக்கூடாது. திறபல்லியும் தெளிவு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதை ஒப்பீடு செய்வதற்காக ஜெயிதுக்கு அசதின் என்று சொன்னால் சிங்கத்தில் ஒரு பிரபல்யமான விஷயம் உயிரம் இருக்கிறதே, உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம். அதுக்கு தான் ஒப்பீட தவிர இங்கே ஜெயிது மட்டும் சிங்கம் வஸ்தி என்கிற பேரில் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு முன்னால் வந்தாங்க. நபிக்கு முன்னால் வந்தால் அதுக்கு முந்தி இந்த ஸலவாத்து நபி இப்ராஹிமின் மீது சொல்லியிருக்கிறான். எனவே இப்ராஹிமுக்கு சொன்னதை போல என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவங்கலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எனவே நாம் இதிலேருந்து புரிகிறோம், முஷப்பஹு சாதாரணமான முஷப்பஹு பிஹியை கொண்டு ஒப்பீடு செய்யப்படும். அதனால் அது பெருசு இது சிறிது என்று ஆகிவிடாது. தஸ்பீஹுடைய நோக்கம் புரியாத விஷயங்களை புரிய வைப்பது தான். புரியாத அந்த அடிப்படையில் மணி யோசை எல்லாத்துக்கும் தெரியும். மணி யோசை கேட்காத நபரே இருக்க மாட்டாங்க. ஆனால் வஹி யாருக்கும் தெரியாது. இந்த வஹி எப்படி வருதுன்னு புரிய வைக்கணும்னு சொன்னால் தெரிஞ்ச விஷயத்தை ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இங்கே மணி யோசைக்கு பவர் கூட, வஹைக்கு பவர் கம்மி, அல்லது உயர்ந்த ஒரு வஸ்துவை மட்டமான வஸ்துவை கொண்டு ஒப்பீடு செஞ்சிட்டாங்க என்கிற அந்த அர்த்தத்தெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது. வஹுவ அஷத்துஹு அலைய, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு இப்படி வஹி வந்தா. மணி யோசை போன்ற வஹி வந்தா கஷ்டம்டா அவ்வளோ கஷ்டம். இஃபாதா
இஸ்திஃபாதா, பயன் தருவது, பயன் பெறுவது. காயில் சாமிய, சொல்லுபவர் செவியுறுபவர். சொல்றது யாரு, செவியுறுவது யார்? இஃபாதா கொடுக்கிறது யாரு, இஸ்திஃபாதா பெறுவது யார்? ரெண்டும் ஒன்றா இருக்கணும், முனாசபத்தாக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஃபாதா அல்லது சாமியுடைய ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அங்கே காயிலுடைய ஸ்டேஜில், இஃபாதாவுடைய ஸ்டேஜில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. எனவே இந்த முனாசபத்து இல்லாததின் காரணமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வரும்போது தகையூர் ஏற்படுகிறது, ரொம்ப கஷ்டமாக ஏற்படுகிறது. அவர் மலக்கியத்துடைய சிஃபத்தில் இருக்கிறார். இன்சானியத்துடைய சிஃபத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர் மலக்கியத்துடைய சிஃபத்தை பெற்றாதான் மலக்கியத்துடைய சிஃபத்திலேருந்து மலக்கியத்துக்கு கிடைக்கிற மாதிரி பவர் கிடைக்கும். எனவே நபி அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பது சாதாரணமான விஷயம், லேசா புரிஞ்சுக்கலாம். மலக்குகள் கற்றுக் கொடுக்கக்கூடியதை உள்வாங்குவது மனிதர் என்கிற ரீதியில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் அதனால ரொம்ப பெரிய கஷ்டத்தை அடைஞ்சாங்க. ரெண்டாவது இது எத்தமசலுல் மலக்கு ரஜுலன், ஒரு வானவர் மனித தோற்றத்தில் வருவார். ரஜுலன் எத்தமசலு லியல் மலக்கு ரஜுலன், மன்சூபீர் தஸவ்வுர ரஜுலின் அல்லது ஃபீ ரஜுலின். இதுக்கு முந்தைய வகையை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், 7 வகையான வகை வரும்னு சொல்லி. அதில் இங்கே 2 மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. காலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, வலக்கது ரஅய்துஹு, நபியை நான் பார்த்திருக்கிறேன். இன்ன ஜபீனஹு, நபியுடைய நெற்றி லயதஃபஸ்ஸது அரகா, வேர்வையால் அப்படியே சொட்டும் கொட்டும், வேர்வை கொட்டும் என்று. வஹி வரும்போது நபி அவர்கள் அடைந்த அந்த கஷ்டத்தை இங்கே அஷத்துஹு அலையவுக்கு ஒரு தஃப்சீர் செய்கிறாங்க, ஒரு தௌலீஹ் செய்கிறாங்க. வலக்கது ரஅய்துஹு, தாங்கள் கண்ணால் பார்த்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நூர், நபியும் நூர் சிஃபத்தில். நபி நூர் என்பது சிஃபத்தில், ذாத்தில் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் நூர். இந்த நூறோடு அந்த நூறு இஜ்திமாகும் போது உஷ்ணம் அதிகமாக ஆகுது. அதனால வியர்வை அங்கே அப்படியே வேர்த்து ஊற்றுதுங்கிறாங்க. ஷாஹு வலியுல்லா காரணம் சொல்கிறாங்க. வஹி வரும்போது ஏன் நபி அவர்களுக்கு வேர்வை ஊற்றுச்சுன்னு சொன்னால், நபி அவர்களும் நூர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் நூர். இந்த இஜ்திமா நூரை நேரு போடும்போது உஷ்ணம் அதிகமாகிறது, அதனால் வேறு வருது. ஒன்னொரு நூறு வகையும் ஒரு நூர். நபியும் நூர், ஜிப்ரீலும் நூர், வஹியும் நூர். இன்னா சனுல்கி அலைக கௌலன் தகீலா. ஒரு 100 கிலோ எடையுள்ள ஒரு மூட்டையை தூக்கி முதுகில் வச்சு அங்கே போய் வச்சுட்டு வாடான்னு சொன்னால் வேறு ஊற்றுன்னு ஊற்று. ஆனால் கையில் ஒரு பேக்கை கொடுத்துட்டு வச்சுட்டு வானா வேர்வெல்லாம் வராது. ஆகவே கணங்கள் அதிகமானால் வேர்வை வரும். அல்லாஹ் வஹையை சொல்கிறான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் தகீலான்னு சொல்லி. ஆகவே எந்த கோணத்தில் பார்த்தாலும் மிக கனமான வஸ்து, உஷ்ணம் அதிகமாகிடுச்சு, கனம் அதிகமாகிடுச்சு என்று சொன்ன உடனே வேர்வை ஏன் வருது? உள்ளால் இருக்கிற அந்த உஷ்ணத்தை
வேர்வையின் மூலமாக வெளியாக்குகிறது. வேர்வை வருதுன்னா உடம்புல இருக்கிற உஷ்ணம் வெளியே வருகிறதுன்னு அர்த்தமாச்சு. அந்த வெளியே வந்த உடனே அந்த தசை நார்களில் இடுக்கு உண்டாகும். தசை நார்கள் இடுக்கு உண்டாகும் போது காற்று உள்ளால போகும், உடம்புக்கு தேவையான குளிர்ச்சி. ரொம்ப வேர்வை வேத்துச்சின்னு சொன்னால் ரொம்ப குளிர்ச்சி உள்ளால போகும். பின்னால் வரும் ஹதீஸில் நபி அவர்கள் அப்படியே நடுங்கி நடுங்கி காய்ச்சல் வந்தவர்கள் போன்று வந்து படுத்துக்காங்க. யா ஐயுஹல் முஸம்மில், போர்வை போத்துங்கன்னு சொல்லும் போது என்ன காரணம்னு சொன்னால் இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வெளியாகி உள்ளால காற்று போய் குளிர் அதிகமாகிடுச்சு என்ற பாயிண்டெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இதில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், வஹி இருக்குகிறதே அது ஒரு ரொம்ப கனமான வஸ்து. இந்த வகை சிம்பிளாக இப்போ உட்காந்துக்கிட்டு நம்ம குரான் ஓதுகிறோம், படிக்கிறோம், பாடமாக்குறோம். ஆனால் இந்த குரானை நபி அவர்கள் வந்து நமக்கு அந்த 23 ஆண்டு காலங்களில் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி நமக்கு கொடுத்துருக்குறாங்க என்பதை தசவரில் கொண்டு வரணும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க.